Welcome back to lab session 3. Today we will discuss how to create the newsletter with using a Word document. Word document எடுத்துட்டு எப்படி newsletter வந்து நம்ம create பண்றது. Okay. So first newsletterனா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ newsletter அப்படிங்கிறது வந்து we are using a single page or more than one pages effectively use அதான் நியூஸ் லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கிற நியூஸ் லெட்டரில் இப்போ ஒரு பேஜை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வந்து நான் அட்ராக்டிவ் கலர்ஸ், அட்ராக்டிவ் டெக்ஸ்ட், அட்ராக்டிவ் பிக்சர்ஸ் இதெல்லாம் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிசைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ஷார்ட் டைமில் வந்து நம்ம கோத்ரூ பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தீபாவளி டயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைவீதியில் நியூஸ் லெட்டர் மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸ் பிட்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கடையோட இன்ஃபர்மேஷன், அந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அதே போல் இந்த காலேஜ் அட்மிஷன் டயத்தில் வந்து காலேஜோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ஒரு பேப்பரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் கலர்ஸில், அட்ராக்டிவ் டிசைனில் அந்த காலேஜோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேம்ப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நியூஸ் லெட்டர் கிரியேஷன். இந்த நியூஸ் லெட்டர் வந்து மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டீஸ், மந்த்லி ஆக்டிவிட்டீஸ் அல்லது இயர்லி ஆக்டிவிட்டீஸை வந்து ஒரு கோர்வையாக வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்பஸ்க்கு வந்து நியூஸ் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. ஓகே. இந்த நியூஸ் லெட்டர் வந்து மந்த்லி ஈவெண்ட்டாகவும் டிஸ்பிளே, அதாவது மந்த்லி ஈவெண்ட்டாகவும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம், அல்லது இயர்லி ஈவெண்ட்டாகவும் நம்ம என்ன செய்யலாம், ரிலீஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் லெட்டர்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இது எல்லாமே நியூஸ் லெட்டர்ஸ் தான். இப்போ நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கிற அத்தனை இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் லெட்டர் தான். அந்த நியூஸ் லெட்டரோட வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அட்ராக்டிவ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அப்படிங்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து அந்த அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் லெட்டர் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு நியூஸ் லெட்டர் வந்து என்லார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பிள் நியூஸ் லெட்டர் அப்படின்னு அந்த நியூஸ் லெட்டர் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த அந்த நியூஸ் லெட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் லெட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இது வந்து கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் லெட்டர். இந்த நியூஸ் லெட்டரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லோகோ டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க நியூஸ் லெட்டரோட நேம் வந்து பெருசாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. அந்த இமேஜுக்கு கீழே அந்த இமேஜ் என்ன டிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறத 2 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவ் கலர்ஸ் கொடுத்து அவங்க முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் இந்த ரைட் சைடு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு நியூஸ் லெட்டர் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நம்ம லேபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் லெட்டர் வந்து இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இதோட நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து நீங்கள் நியூஸ் லெட்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே. நீங்கள் சார் நாங்கள் இதே மாதிரி தான் கிரியேட் பண்ணணுமா சார் அப்படின்னா இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் லெட்டர் வந்து சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு அந்த நியூஸ் லெட்டரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் டிசைன் பண்ணி காமிக்கலாம். ஓகே. ஸோ ஏற்கனவே லேப் எக்ஸசைஸ் உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பேன். ஸோ பர்சனல் லெட்டர் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி லெட்டர் பேட் ஏற்கனவே நீங்கள் டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ நியூஸ் லெட்டர். ஓகே. இந்த நியூஸ் லெட்டர் வந்து எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எஃபெக்டிவாக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், ஷோ பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஒரே இதில் வந்து நான் அந்த நியூஸ் லெட்டர் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சாம்பிள் நியூஸ் லெட்டர் இப்படி தான் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து எம்டி ஒர்க் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ எம்டி ஒர்க் ஷீட் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த நியூஸ் லெட்டரை வந்து நான் டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே. எம்டி ஒர்க் ஷீட் எடுத்துகிட்டு அந்த இதை வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். ரைட். இப்போ எப்பயும் போல் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எம்டி வேர்ட் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே. இப்போ ஃபைலில் போய் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எம்டி வேர்ட் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சிங்கிள் பேஜை
எத்தனை காலம்ஸ் அண்ட் ரோஸா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இப்போ பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஹெட்டிங் இருக்கு. தென் வந்து அடுத்த ரோ வந்து 2 காலமா பிரிச்சிருக்காங்க. அடுத்த ரோ வந்து 3 காலமா பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து 1, அடுத்து 2, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2. ஓகே. ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் காலம் பாத்தீங்கன்னா 3 காலம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணும்போது மேக்ஸிமம் இன்செர்ட்ல போய் டேபிள்ல 3 காலம்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க அந்த டேபிள் என்ன செஞ்சுக்கணும், கிரியேட் பண்ணணும். ஓகே, ரைட். இது வந்து எத்தனை வேணும்னு தெரியாது. ஸோ இது வந்து மல்டிபிள் ரோஸ் வந்து நான் வந்து ஜஸ்ட் டேப் கொடுத்தேன் அப்படின்னா மல்டிபிள் ரோஸ் வந்து எனக்கு வந்து அப்படியே கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ரைட். இப்போ வந்து இதனுடைய நியூஸ் லெட்டரோட சைஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதனுடைய சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரோ மார்க்கை வந்து முன்ன பின்ன நகர்த்துறது மூலம் இந்த பேஜ் செட்டப்போட சைஸை வந்து நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லை சார் இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக், அதாவது இந்த ரூலர் இருக்குல்ல இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய பாட்டம் அண்ட் ரைட்டு லெஃப்ட்டு இதனுடைய மார்ஜின் வந்து இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப் வேணுமாங்கிறத நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அந்த ஹெட்டிங்கை நான் இருக்க ஒரே லைனில் இருக்கனால அதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த 3 ரோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே மெர்ஜ்னு வரும். ஸோ இந்த மெர்ஜ் செல் மெர்ஜ் பண்ணியாச்சு. மெர்ஜ் பண்ணிட்டு எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் டைப் பண்ணணும். ஸோ இங்கே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கனால அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நான் என்ன செய்கிறேன், டிஸ்பிளே இந்த இன்ஃபர்மேஷனை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் கண்ட்ரோல் V. அப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் காந்தி ஜெயந்தி, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஹோமில் போய் அதனுடைய ஃபாண்ட் ஸ்டைல் என்ன வேணுமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் எடுத்துட்டு ஸோ அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸை ரீசைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு அதாவது சிம்பிளான ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மவுஸோட அந்த வீலை வந்து முன்ன பின்ன மூவ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா கண்ட்ரோலில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் ப்ராக்கெட் லெஃப்ட் ப்ராக்கெட் இருக்கும். அந்த ரைட் ப்ராக்கெட் லெஃப்ட் ப்ராக்கெட்டை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அது வந்து என்ன செய்யும், இப்போ வந்து நான் ரைட் ப்ராக்கெட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் லெஃப்ட் ப்ராக்கெட் இது பண்ணேன், எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சைஸை வந்து ஃபாண்ட் சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது கொடுத்துருக்கேன். இந்த இது மட்டும் எனக்கு கலர்ஸ் வேணும், இதனுடைய பேக்ரவுண்டு கலர்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த இடத்துல போய் நீங்கள் இந்த மாதிரி என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் கலர்ஸ் வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, பேக்ரவுண்ட் கலர். ரைட். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 காலம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 2 காலம் வேணும் அப்படின்னா இந்த காலத்து இந்த ஃபர்ஸ்ட் 2 காலத்தை மட்டும் நான் மெர்ஜ் பண்ணிடுறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ 2 காலம் ஆக்கிட்டேன். இந்த 2 காலத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது பாருங்க. ஒரு காலத்தில் வந்து காந்தியோட இமேஜ் இருக்குது, இன்னொரு காலத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன கலர் வேணுமோ நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபாண்ட்டோட கலர்ஸ் அல்லது ஃபாண்ட்டு கலர்ஸ்னால் இங்கே ஃபாண்ட்டு கலர் வேணுமோ அந்த கலரை நான் வந்து கொடுத்துட்டு இதுக்கு ஏதாவது பேக்ரவுண்டு கலர் நான் செட் பண்ணால் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பேக்ரவுண்டு கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரி பேக்ரவுண்டு கலரை கொடுத்து இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் வேணும், காந்திஜி இமேஜ். நான் வந்து காந்திஜி இமேஜ் வேணும்னா நான் என்ன செய்யணும், எப்பயும் போல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட்டு கூகுளில் போய் காந்தி அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா காந்திஜியோட இமேஜஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த இமேஜஸில் உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இமேஜை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த இமேஜ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த இமேஜை வந்து நான் சேவஸ்
சேவ் இமேஜ்னு கொடுத்து நான் டெஸ்க்டாப்பில் வந்து அந்த இமேஜ் வந்து நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ காந்தி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது இதில் எது சொல்ல இருக்குது டெஸ்க்டாப்பில் வந்து காந்தின்னு இருக்கும். ஸோ அந்த காந்திங்கிற பிக்சரை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு திருப்பி உங்களுடைய ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து காந்தி இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக வேணும், டிஃப்ரெண்ட்னா இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த இமேஜை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை சூட்டபுளாக வச்சு இதை மேக்ஸிமைஸ் பண்ணால் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, மூணு ரோவாக இருக்குது. ஸோ 3 காலமாக இருக்குது. ஸோ அந்த 3 காலத்தை நான் அப்படியே என்ன செஞ்சுக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் 3 காலம் தான் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 காலத்தை அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். இப்போ எனக்கு எது தேவையில்லையோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 காலத்தை வந்து நான் எனக்கான ஃபாண்ட் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, டிசைன் பண்ணிட்டு அதனுடைய ஃபாண்ட்டோட கலர்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதனுடைய பேக்ரவுண்டு கலர் வேணாலும் நான் அந்த பேக்ரவுண்டு கலர் எப்படி வேணுமோ அந்த பேக்ரவுண்டு கலரை நான் எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க. ஸோ இதனுடைய கொஞ்சம் கோல்டாக வேணும் அல்லது கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி அதனுடைய சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து சேமாக வேணும், ஏன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த இதை மட்டும் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இது மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். ஓகே, அதே போல் இதுவும் கொஞ்சம் அந்த ரோ ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன செய்யுங்க, ஃபாண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். இப்போ அதே போல் தான். ஸோ அடுத்து என்ன இருக்குது, அடுத்து வந்து எனக்கு ஒரே ஒரு லைன் மெர்ஜ். ஸோ அப்போ என்ன செய்கிறேன், இதை நான் காப்பி பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு இதை வந்து மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ இந்த 3 ரோ வந்து நான் மெர்ஜ் பண்ணி மெர்ஜ் செல் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து இதனுடைய கலர் சேஞ்ச் எல்லாமே நான் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் சேஞ்சு, ஃபாண்ட் ஸ்டைலு, இது எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ரைட். இப்போ பாருங்கள், இதே போல் வந்து நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் மீன் பை லெஃப்ட் ப்ரிப்பேர் டிசைன். ஓகே, இப்போ இந்த இதை வந்து இந்த பார்டர்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போய் நோ பார்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்க உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா லெட்டர் பேட் டிசைன் வந்து நல்லா இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, இதே போல மற்ற காலத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா யூ கம்ப்ளீட் தி லேப் எக்ஸசைஸ் 3.